இப்போ என் கையில் 2 ஃபோன் இருக்குது. ஒன்று வந்து புதுசாக வந்த மாடல், ஒன்று வந்து பழைய மாடல். ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? S25 அல்ட்ராவும் S26 அல்ட்ராவும் இருக்குது கையில். ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது, பெருசாக ஒரு வித்தியாசமும் இல்லை. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது டிசைனில் வந்து. இது வந்து S25 அல்ட்ரா, போன வருஷம் மாடல். இது வந்து புதுசாக வந்து S26 அல்ட்ரா. கலர் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டைட்டானியம் கலர் உண்டு, சில்வர் கலர் மாதிரி. இது வந்து ஒரு ப்ளூ கலர். S26 அல்ட்ரா வந்து ப்ளூ. ரெண்டுமே ஒரே டிசைன், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. 2 ஃபோனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா டிசைன் வைஸ் வந்து S26 அல்ட்ரா வந்து ஒரு போன வருஷத்தோட ஒரு 4 கிராம் குறைஞ்சிருக்கு. ஆனால் யூஸ் பண்ணக்குள்ள ஒரு வித்தியாசம் தெரிய போகிறதில்ல. அது மாதிரி பின்னுக்கு கேமரா இதை பார்த்திங்கன்னா அதை சுற்றி ஒரு சின்ன ஒரு ஐலண்ட் மாதிரி உண்டு, கேமராவை சுற்றி இருக்குது. இதில் அப்படி ஒன்றும் இல்லை, தனியாக ரிங் மட்டும்தான் இருக்குது இந்த லாஸ்ட் இயருக்கு. போன வருஷத்தான் டிசைனை பார்த்திங்கன்னா கோர்னர்கள்லேருந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இந்த வருஷத்தான பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கேர்வ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கேர்வ் பண்ணியிருக்கிறோடியா. மற்றபடி ஸ்க்ரீன் எல்லாமே ஃப்ளாட் ஸ்க்ரீன் தான். முந்தியெல்லாம் கேர்வ் ஸ்க்ரீன் பாடுறது, இப்போ எல்லாம் ஃப்ளாட் ஸ்க்ரீன் தான். அதை விட வேறு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த ஸ்டைலிஷ் பென் இருக்கிற அந்த ஸ்லாட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இந்த வருஷம் ஃபோன் கொஞ்சம் ரவுண்டட் எட்ஜஸ்ன்றபடியாக அந்த ஸ்டைலிஷ் வந்து நீங்கள் எந்த பக்கம், இப்போ லாஸ்ட் இயருக்கு வந்து நீங்கள் எந்த பக்கமும் அந்த ஸ்டைலிஷை வைக்கலாம். இந்த வருஷத்தான பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பக்கம் தான் வைக்கலாம். இந்த மற்ற பக்கம் போட்டிங்கன்னு சொன்னால் ரிட்டர்ன் பண்ணி மற்ற பக்கம் போட்டிங்கன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா சைட்டில் அப்படியே தெரியும், தள்ளி நிற்கும். ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு பக்கம் தான் போடலாம். ஆனால் லாஸ்ட் இயருக்கு அப்படி இல்லை, நீங்கள் எந்த பக்கமும் போடலாம். லாஸ்ட் இயர் மாடலுக்கு வந்து அந்த இடம் ஃப்ளாட் வந்தபடியாக நீங்கள் மாறி எந்த பக்கம் போட்டாலும் ஃபுல்லாக உள்ளே போயிடும் அது. ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டு. மற்றபடி எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்க்ரீன். அதோட இன்னொரு டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், லாஸ்ட் இயர் மாடலில் வந்து இந்த சைட் டைட்டானியத்தில் செஞ்சுருந்தது. இது டைட்டானியம். இந்த வருஷம் வந்து இந்த சைட் இதுகளில் வந்து எல்லாம் அலுமினியம். பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. ஆனால் டைட்டானியம் கொஞ்சம் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல பெருசாக. ப்ரோசஸர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரும் அதே ப்ரோசஸர் தான். இந்த வருஷம் கொஞ்சம் இதை மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க, 10% ஃபாஸ்டர்னு சொல்கிறாங்க. ஆனால் யூஸ் பண்ணிக்கல நாங்கள் அதை பற்றி ஒன்றுமே நோட்டீஸ் பண்ண போகிறதில்ல. டென்ஷன் ஆல்ரெடி எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே ஃபாஸ்ட், அதுவும் ஹை எண்ட் வந்து ஆல்ரெடி சரியான ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக வித்தியாசம் காட்ட போகிறதில்ல. முக்கியமாக இந்த இப்போ ஹை எண்ட் மாடல்கள் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வந்து கூடுதலாக அந்த கேமரா செக்ஷன் தான். கேமராக்காகத்தான் கூடுதலாக மெயினாக அந்த ஹை எண்ட் ஃபோன்கள் வாங்குறது இப்போ. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கேமராலேயும் பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அதே லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண சென்சர் தான். ஏன்னா அந்த அப்பேச்சர் சைஸ்ன்னு சொல்கிறது, அந்த இப்போ லைட் எவ்வளோ லைட் அந்த கேமராக்குள்ளே போகிறோன்றதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இந்த வருஷம் கொஞ்சம் பெருசாகி இருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் இந்த அப்பேச்சர் வந்து பெருசாக இப்போ இருக்கிறபடியாக லோ லைட் சிச்சுவேஷனில் எடுக்கிற ஃபோட்டோக்கள் வந்து அதாவது இரவில் நைட் ஈவினிங்கில் எடுக்கிறது வந்து கொஞ்சம் இந்த S26 அல்ட்ராவில் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொன்னால் கூட லைட் உள்ள விடுறபடியாக கொஞ்சம் ஃபோட்டோஸ் கொஞ்சம் கிளியராக வரும் இரவில். மற்றபடி கேமராவில் பெருசாக ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த வருஷம் வந்து கேமராவில் புதுசாக ஒரு ஃபீச்சர் ஒன்று வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹொரைசான் லாக்ன்ற ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு. ஸோ அந்த ஹொரைசான் லாக்கில் விட்டு எடுத்தால் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், இப்போ நீங்கள் இப்படி வெர்டிக்கலாக வீடியோ எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபோனை வந்து எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணாலும் அந்த வீடியோ வந்து அப்படியே இருக்கும். வீடியோ வந்து ரொட்டேட் ஆகாது. இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படியே இருக்கும், வீடியோ வந்து ரொட்டேட் ஆகாது. ஸோ நீங்கள் இப்போ யார் டைம் ஃபோனை கொடுக்குறீங்க வீடியோ எடுங்கன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சில பேர் ஃபோனை இப்படி ஆட்டினாங்கன்னு சொன்னால் வீடியோவும் அதை மாதிரி ஒரு ஆங்கிளில் வந்து கொண்டு இருக்கும். இப்போ அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஃபோனை எந்த பக்கம் வச்சு பிடிச்சாலும் இப்படி தான் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அப்படியே அதே ஃபார்மேட்டில் வந்து வீடியோ வரும். அவங்க ஃபோனை எப்படி பிடிச்சாலும் ஃபோன் வந்து அந்த ஹொரைசான்டல் அந்த இதுலேயே வரும். ஸோ அதுவும் வந்து ஒரு குட் ஃபீச்சர்னு சொல்லலாம். அது மாதிரி பேட்ரி பார்த்திங்கன்னா 2 ஃபோன்லேயும் சேம் பேட்ரி தான், 5000 mAh. இப்போ லாஸ்ட் இயர்லேயும் அதே பேட்ரி, இந்த வருஷம் மாடல்லையும் அதே பேட்ரி தான். ஸோ பேட்ரி லைஃப் வந்து பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஆனால் அந்த இப்போ நியூ ப்ராசஸர் யூஸ் பண்ணுறபடியா இதில் ஒரு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. மேபி ஒரு 5-10% பெட்டராக இருக்கலாம். மற்றபடி அதில் ஒன்றுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை பேட்ரி வைஸ். நினைக்கிறேன் ஒரு S2021 அதே 5000 mAh தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே பண்ணல. இப்போ சைனீஸ் ஃபோனில் பார்த்திங்கன்னா அதில் இப்போ 7000 mAh பேட்ரி எல்லாம் பெருத்து வாங்கிட்டு. ஆனால் சாம்சங் வந்து அவங்க அதே
பழைய டெக்னாலஜி பேட்டரி யூஸ் பண்ணுறபடியாக அதே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஸ்பீட் வந்து இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் 45 வாட்ஸ்லேருந்து இப்போ 60 வாட்ஸ் ஸ்பீடுக்கு மாற்றிருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் குயிக்காக சார்ஜ் வரும். அதே மாதிரி வயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணுறதும் வந்து கொஞ்சம் ஸ்பீடு இப்போ 25 வாட்ஸ் வரைக்கும் ஸ்பீடை கூட்டியிருக்கிறாங்க. ஸோ சார்ஜிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். இப்போ இந்த வருஷம் இந்த S26 அல்ட்ராவில் வந்து எல்லோரும் முக்கியமாக கதைக்கிற ஒரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைவேசி டிஸ்பிளேன்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ அது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆங்கிளில் ஃபோனை திருப்பினாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபோனில் என்ன இருக்குன்னு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ப்ரைவேசி டிஸ்பிளே ஆன் பண்ணிங்கன்னு சொன்னால் நேராக ஃபோன் கேட்க மட்டும்தான் உங்களுக்கு அதில் என்ன இருக்குன்னு தெரியும். இப்போ ஒரு ஆங்கிளாக பிடிச்சேன்னு சொன்னால் உங்களுக்கு பிளாக்காக தான் தெரியும். அப்புறம் ஆங்கிளில் இருந்து பார்க்கக்குள்ள நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் தெரியும். அதை ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அப்படி இருக்குன்னு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பக்கம் திருப்பினாலும் எல்லாமே தெரியும். ஸோ அந்த ப்ரைவேசி டிஸ்பிளே வந்து இப்போ உங்களுக்கு இப்போ எங்கேயும் போகிறீங்கன்னு சொன்னால் பஸ்ஸுகளில் அது இல்லாட்டிக்கு வீட்டில் இருக்கிறீங்க, யாரும் உங்களோட மெசேஜ்கள் பார்க்கக்கூடாது, யூஸ் பண்ணிக்குள்ளே இப்போ சைடில் இருந்து ஒருத்தரும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஃபீச்சர் வந்து ஆன் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் இப்போ ஃபோனை நேராக பார்க்க மட்டும்தான் நான் தெரியும். இப்போ சைட்லேருந்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஸ்க்ரீனில் என்ன இருக்குன்னு தெரியாது. இப்போ அதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒன்லேயே விடலாம். இல்லாட்டிக்கு நீங்கள் ஒரு தனியாக ஒரு ஆப்ஸுக்கு இப்போ உங்களோட வாட்ஸ்அப்புக்கோ இல்லாட்டிக்கு ஒரு மெசேஜஸுக்கோ பேங்கிங் ஆப்ஸுக்கோ அப்படி சர்டின் ஆப்ஸுக்கு வந்து நீங்கள் அதை ஆன் பண்ணி விட போகிறீங்கன்னு சொன்னால் அதையும் செய்யலாம். இல்லாட்டிக்கு நீங்கள் பின் அதுகள்லாம் என்ட்ரு பண்ணிக்க மட்டும் அந்த ப்ரைவேசி ஃபீச்சர் வேணும்னு சொன்னால் சைடில் இருந்து பார்க்காத மாதிரி அந்த ஃபீச்சர் வேணும்னு சொன்னால் அப்படி அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் தொடர்ந்து எல்லா ஆப்ஸுக்கும் அதை ஆன் பண்ணி விடணும்னு இல்லை, சர்டின் ஆப்ஸுக்கு நீங்கள் ஆன் பண்ணி விடலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் தான். இப்போ இது வந்து நார்மலாக சில ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னு சொன்னால் சைடில் இருக்கிற அகல் ரீட் பண்ண இல்லாது தண்டை இல்லாது. ஆனால் அது தொடர்ந்து ஒன்லேயே இருக்கும். இது வந்து ஃபோனுக்குள்ளேயே பில்ட் பண்ணியிருக்கிறபடியாக நீங்கள் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், சர்டின் ஆப்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர் இந்த ஃபோனில். இப்போ மற்றது வந்து எல்லா ஃபோன்லேயுமே ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய எல்லா ஃபோன்லேயும் இருக்குது. அது மாதிரி இப்போ இதுலேயும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இதில் லிஸ்ட் போட்டுருக்குறாங்க. அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. முக்கியமானது என்னென்னு பார்த்திங்கன்னா அதில் கால் அசிஸ்டன்ட் இருக்குது. இப்போ உங்களுக்கு எதுவும் கால் வருதுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஆன் பண்ணி கதைக்காமல் அதில் ஆன் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஏஐ கதைச்சி இப்போ யார் கால் பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸ் எடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஆன்சர் பண்ணலாம் வேணாமான்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணலாம். அந்த மாதிரி அடுத்த முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆடியோ ரேசர்ன்ற ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த வீடியோவில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து நிறைய இருக்குதுன்னு சொன்னால் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். போட்டோ வீடியோ எடுத்த பிறகு நீங்கள் இப்போ கேலரிக்குள்ளே போயிட்டு ப்ளே பண்ணிக்குள்ளே அதில் ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஆடியோ இரேஸ் பண்ணி உங்களுக்கு கிளியர் வீடியோவாக தரும். ஸோ அதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர் உண்டு. அடுத்த இன்னொரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோட்டோவை எடிட் பண்ணலாம். அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் அதை வந்து ப்ராம்ப்ட்ஸ் எதுவும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ இதில் எதுவும் அதில் ஃபோட்டோவில் வரணும், இல்லை எடிட் பண்ணணும், பேக்ரவுண்ட் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே அந்த ஆப்லேயே இப்போ கேலரி ஆப்லேயே எல்லாம் செய்யலாம். இந்த ஸ்டைல்கள் மாற்றலாம். உங்களுக்கு இப்போ இதில் நிறைய ஸ்டைல்கள் இருக்குது. இப்போ உங்களுக்கு வேறு ஸ்டைல் வேணும்னு சொன்னால் இந்த ஸ்டைலை கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக அதே மாற்றி தரும். அதில் நிறைய இப்போ இப்படி மாற்றி தந்துருக்கு. இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு செய்கிறதுக்கு. அது மாதிரி இப்போ நீங்கள் உங்களோட இப்போ வீடியோவில் இப்போ இதில் இந்த விண்டோவில் எதுவும் அனிமல் இருக்கிற மாதிரி வரணுமான்னு சொன்னால் அதில் நீங்கள் எங்கே வரணுமோ அந்த இடத்துல ரோ பண்ணிவிட்டு இதில் என்ன வேணுமென்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஸோ அதில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வேணுமென்னு சும்மா கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அதில் உண்மையாகவே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கிற மாதிரி அதில் செய்திருக்கு. ஸோ அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த ஃபோட்டோக்கள் எடிட் பண்ணுறதுக்கு. இதில் கேமரா பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 4 கேமரா இருக்குது. டவுண்டு வந்து சென்சர்னு நினைக்கிறேன். மெயின் கேமரா வந்து ஒரு 200 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்குது. அதோட ஒரு 50 மெகா பிக்சல் 5 டைம்ஸ் ஜூம் கேமரா இருக்குது. அதை விட 3 டைம்ஸ் ஜூம் 10 MB கேமரா ஒன்று இருக்குது. அதை விட ஒரு அல்ட்ரா வைட் கேமரா ஒன்று இருக்குது. அதான் பின்னுக்கு இருக்கிற கேமராஸ். முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 MP செல்ஃபி கேமரா இருக்குது முன்னுக்கு. நான் வந்து S2021 சாம்சங் ஃபோன் நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ S26 அல்ட்ரா வரைக்கும் தொடர்ந்து யூஸ் பண்ணுறேன். 4-5 இயர்ஸாக வந்து ஒரு பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை ஃபோனில். முந்திச்சு வந்து கொஞ்சம் இனோவேஷன் இருந்துச்சு, புதுசாக கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக கொண்டு வரேன்னு சொன்னால் கூடுதலாக இப்போ கேமரா இல்லாட்டி டிசைன் அதெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். மற்ற ஸ்பீடுகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லா ஃபோனுமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதில் பெருசாக ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் அந்த கேமரா, இந்த பேட்டரி டிசைன் அதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணலாம். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு இதுலேயுமே சேஞ்சஸ் இல்லை. ஸோ போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்கு பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ லாஸ்ட் இயர் ஃபோன் வச்சுருக்கிறார்கள், இந்த வருஷம் அப்கிரேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்ன சொன்னால் லாஸ்ட் இயர் 25 அல்ட்ராவே வந்து நல்ல ஒரு ஃபோன் உண்டு. அதோட கேமராவும் நல்ல
குவாலிட்டியாக இருக்கும். இப்போ இந்த வருஷம் ஒரு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ அதுக்காக அவ்வளோ விலை கொடுத்து அப்கிரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லேட்டஸ்ட்டாக வர்றது ஃபோனை வச்சுருக்கணும்னு சொன்னால் ஓகே அவங்க வாங்கலாம். மற்றும்படி இதை வாங்குறது வேஸ்ட் தான். ரெண்டுமே எப்படி பார்த்தாலுமே வித்தியாசம் தெரிய போகிறதில்ல உங்களுக்கு. 2 ஃபோனை ஒரு ஆள் காட்டினீங்கன்னு சொன்னால் இது 25 இது 26 அல்ட்ரான்னு தெரியாது. அந்தளவுக்கு அவங்களோட டிசைன் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.